ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறேன். 3 வகையான கருவாடு குழம்பு. இதில் பால் சுறா கருவாடு, அப்புறம் இது மொரல் கருவாடு, இது நெத்திலி கருவாடு. 3 கருவாடு சேர்த்து தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம். இது நெத்திலி. ஓகே, வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வெள்ளைப்பூடு இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ வெள்ளைப்பூடு இல்லை, அதனால நான் சேர்க்கலை. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ குக் ஆனதும் புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.